மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம வாசித்த வேத பகுதி எசையா 9வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நம்ம ஏற்கனவே அதை குறித்து நம்ம வாசித்து இருக்கிறோம், அதை தியானித்து கொண்டு வந்து இருக்கிறோம். கடந்த 3 வாரங்களாக நம்ம அந்த வசனத்தை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் மகிமை, பிறப்பின் மகத்துவம், அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக மாம்சத்தில் பிறந்து அவருடைய ஊழியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது. ஆமேன். அந்த ஒவ்வொரு நாமத்திற்குள்ளேயும் அவர் மனுஷனாக வெளிப்பட்டு பூமியில் செய்ய போகிற அந்த ஊழியத்தினுடைய மகிமைகள் புதைந்து இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென்னு சொல்லுங்க. பாருங்க, அவர் அதிசயமானவர் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த பூமியில அவர் அதிசயமானவர் மாத்திரமல்ல, அதிசயங்களை செய்கிறதவனாக அவர் இருந்தார். ஆமேன். 2வது என்ன பார்த்தோங்க? ஆமா, அவரே ஆலோசனை கர்த்தர். ஆனா அநேகருடைய வாழ்க்கையில அவருடைய ஊழியத்துல அவர் கொடுத்த ஆலோசனையின் மூலமாக அநேக அற்புதங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்ததை நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக என்ன பார்த்தோங்க? வல்லமை உள்ள தேவன். நம்முடைய தேவன் தெரியும், அவர் வல்லமை உள்ளவர். அதே நேரத்தில் பிதாவாகிய தேவனுக்குள்ள இருந்த அந்த பரிபூர்ண வல்லமை இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தபடினால இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த வல்லமை புறப்பட்டு சென்று அநேகரை சுகமாக்கினது, அநேக வியாதிஸ்தர்களை சுகமாக்கினது மாத்திரமல்ல, பிசாசு பிடித்த யாவரையும் குணமாக்கும்படிக்கான ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறப்பட்டதை நம்ம சென்ற வாரத்தில் தியானித்தோம். அப்போ இந்த 5 நாமங்களும் பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்படலை. இந்த 5 நாமங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டாலும் பிதாவாகிய தேவனுக்குள்ள இருந்த எல்லா காரியங்களும் இந்த நாமத்துக்குள்ள புதைந்து இருக்கிறது. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நம்ம பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு புரிந்து இருக்குதுங்க? நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்ப இன்றைக்கு 4வது ஒரு நாமத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அது என்ன அந்த நாமம்? நித்திய பிதா. பாருங்க, இந்த பேரை கேட்கும் பொழுது இது எப்படி இயேசுவுக்கு பொருந்தும்? பிதா அப்படின்னு சொன்னா யாருங்க? பிதான்னு சொன்னா பிதாவாகிய தேவன். அவரைத்தான் நம்ம இதுவரைக்கும் பிதா அப்படின்னு சொல்லி பழகி இருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி நம்ம பழகி இருக்கிறோம். இப்ப ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த நாமங்கள் பாருங்க, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு. இதையெல்லாம் நம்மளால இயேசு கிறிஸ்துக்கு சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள முடிகிறது நம்மளுடைய மனசு, இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்துவ நித்திய பிதா அப்படின்னு சொல்லும் போது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. நம்மளால மாத்திரமல்ல, அநேகரால ஏற்றுக்கொள்ளப்பட முடியல. காரணம், பிதா அப்படின்னு சொன்னா அது யாருங்க? பிதா. உதாரணத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தகப்பன்னு சொல்லலாம், தந்தைன்னு சொல்லலாம், பிதா அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த பிதாவை மையப்படுத்துகிற அந்த வார்த்தையை ஏசையா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்க முடியும்? அப்ப அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு நாமம் மாத்திரம், இந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த நாமத்தை இயேசு கிறிஸ்துக்கு சொல்லும் பொழுது அநேகரால் அதை ஜீர்ணிக்க முடியல. அநேகர் இதை எதிர்த்து நிற்கிறாங்க. குறிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய அவர்கள் இந்த வசனத்தை வச்சு அதிகமாக ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கிறத நீங்க பார்த்துருக்க முடியும். அதாவது இயேசு கிறிஸ்துவ அதிசயமானவர். ஆமாங்க, அவர் அதிசயம் செய்கிறார், அதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. அவர்கிட்ட ஆலோசனை இருக்குது, உண்மைதான். அவர்கிட்ட வல்லம் இருக்கு, உண்மைதான். அவர்கிட்ட சமாதான பிரபு வந்தார், உண்மைதான். ஆனால் அவர் நித்திய பிதா என்று சொல்லி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம், அந்த பிதா என்கின்ற அந்த பதம், பிதா என்கின்ற அந்த வார்த்தை அல்லது அந்த பெயர், அது பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரமே பொருந்தக்கூடிய ஒரு நாமத்தை பூமிக்கு வந்த ஒரு மனுஷனா இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு நீங்க எப்படி வைக்கலாம்? அல்லது ஏசையா சொன்னதை நீங்க தவறா புரிஞ்சுக்கின்னு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பிதான்னு நீங்க சேர்த்துட்டீங்க என்பதாக அவங்க ஆர்குமெண்ட் பண்ணுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் நான் சொல்றேன், வேதம் சொல்லுது, ஏசையா சொல்றாரு, இந்த 5 நாமங்களுக்கும் சொந்தக்காரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். ஆமென். அப்ப நம்ம ஏற்கனவே நம்ம அதை குறித்து நிறைய வாசித்து இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு மனுஷனா தான் பிறந்தாரு. ஒரு மனுஷ சுபாவத்தோடு தான் அவர் இருந்தாரு. ஆனால் அவருக்குள்ள 100% தெய்வீக சுபாவம் இருந்தது. பிதாவாகிய தேவனுக்குள்ள என்னென்னலாம் காரியம் இருக்கிறதோ, வேதம் பிதாவாகிய தேவனை எப்படியெல்லாம் சித்தரிக்குதோ, எப்படியெல்லாம் வார்த்தைகளை சொல்லி வர்ணிக்குதோ, அத்தனை வார்த்தைகளுக்கும் அத்தனை என்ன சொல்றது சித்தரிகரிப்புகளும் சொந்தக்காரராக இயேசு கிறிஸ்துவ நீங்க பூமியில பார்க்க முடியும். ஏன்னா பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை.
அவருடைய சாயல் மாத்திரமல்ல, அவராகவே பூமியில நடமாடினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டுங்களேன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவருடைய வாயாலேயே ஒரு வார்த்தையை டிக்ளேர் பண்றார். ஒரு வார்த்தையை அவர் அறிக்கை செய்யறார். என்னன்னு சொன்னா, யோவான் 14வது அதிகாரம், அது நீங்க எடுக்காதீங்க, நான் வாசிக்கிறேன். யோவான் 14வது அதிகாரம் 9வது வசனத்துல, பிதாவை எங்களுக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீடருங்க கேட்கறாங்க. எந்த சீடர் கேட்டாரு உங்களுக்கு தெரியுங்களா? பிலிப்பு கேட்கிறாரு, பிதாவாகிய தேவனை இயேசுவே எங்களுக்கு காண்பீங்க. அவருக்குள்ள ஒரு பெரிய ஆசை, அந்த பிலிப்புக்குள்ள ஒரு பெரிய வாஞ்ச என்ன தெரியுங்களா, நான் எப்படியாவது பிதாவாகிய தேவனை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு 9வது அதிகாரத்துல, 14வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்துல, போதும். ஆண்டவர் சொல்றாரு, நீ பிதாவை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இவ்வளவு காலம் நான் உன் கூட இருக்கிறேன், நான் தான் பிதாவினுடைய தற்சுரூபமா இருக்கிறேன், பிதாவினுடைய மகிமையின் பிரபாகமாக இருக்கிறேன், பிதாவினுடைய சாயலுக்கு ஒப்பானவராய் அவருடைய ஒரே பேரான குமாரனாய் நான் இருக்கிறேன். நீ என்ன பார்த்தினா போதும், பிதாவை பார்த்துட்ட. கரங்களை நல்லா தட்டுங்களேன். அப்ப அந்த சீடர்களுக்குள்ள இருந்த ஒரு பெரிய வாஞ்சையை இயேசு கிறிஸ்து அப்படி ஈஸியா நிறைவேற்றுறாரு பாருங்க. பிதாவை நீங்க யாரும் பார்க்க முடியாது, ஏன்னா அவர் பயங்கர மகிமையில இருக்கிற, பயங்கரமான மகத்துவத்தில் இருக்கிறார், பிரகாசமாக இருக்கிறார், சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் செய்கிறார். அவருடைய மகிமைய மாம்சத்துல இந்த பூமியில வெளிப்படுத்துறது நான் மட்டும்தான். நீ என்ன பார்த்தினா நீ பிதாவை பார்த்துட்ட. ஆமென். அப்ப இந்த நித்திய பிதா அப்படின்ற போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நித்திய பிதா அது என்னங்க நித்திய பிதா? இயேசுக்கு எப்படிங்க நித்திய பிதா? அவர் வந்தாரு, ஒரு 33 வயசு தான் இங்க வாழ்ந்தாரு, செத்து போயிட்டார். என்ன பண்ணாருங்க? செத்து போயிட்டார். இப்ப நீங்க தேவனுக்கு சொல்றீங்க அவருக்கு பிறப்பும் கிடையாது, அவருக்கு இறப்பும் கிடையாது, அவரை யாரும் சாகடிக்க முடியாது. இப்ப இஸ்லாமிய சகோதரர்களை கேட்கும்போது, இயேசு தேவனா இருந்தா அவர் யாரு அடிக்க முடியும், சிலுவையில் அரைக்க முடியும், கன்னத்துல அறைய முடியும், அப்பெல்லாம் ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்ப இன்னைக்கு கூட இந்த நித்திய பிதா அப்படின்னு சொன்னோடனே, என்ன இது தேவதூஷணம் மாதிரி இருக்குது, நான் பின்னாடி சொல்றேன், அந்த வசனம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. கத்தோலிக்க மொழிபெயர்ப்புல நான் நிறைய மொழிபெயர்ப்பு தேடி பார்க்கும்போது, கத்தோலிக்க மொழிபெயர்ப்புல அழகா அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நித்திய பிதா என்கின்ற வார்த்தையை கத்தோலிக்க பைபிள்ல எப்படி எடுக்கிறாங்கன்னா, முடிவில்லாத தந்தை. சொல்லுங்க, முடிவில்லாத தந்தை அல்லது முடிவில்லாத அப்பா, முடிவில்லாத தகப்பன், அல்லது என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கிற அப்பா. கரங்களை தட்டுங்களேன். இப்ப இந்த நித்திய பிதா ஆனவனே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு பாருங்க. இந்த டிரான்ஸ்லேட் கேட்டவனே என்றென்றைக்கும் இருக்கிற அப்பா அல்லது நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு அப்பா. இப்ப நமக்கு ஓரளவுக்கு இது புரிஞ்சிருச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து ஏதோ யாரு கூடயோ நிலைத்து இருக்க போகிற ஒரு தகப்பனா இருக்க போறாரு, முடிவில்லாமல் என்றென்றைக்கும் நம்ம கூட இருக்க போகிற ஒரு அப்பாவா இருக்கிறாரு. அதனால தான் இங்க ஏசாயா அவரை நித்திய பிதா என்று சொல்லியிருக்கிறார். ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனா இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறாரா? நித்திய காலமா நம்ம கூட இருக்கிறாரா? அப்ப எதுக்கு அவரை ஏசாயா நித்திய பிதா அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சிங்களா, உலகத்துல அன்புக்கு 2 பேரும் முக்கியத்துவம் கொடுப்போம். ஒண்ணு தாயுடைய அன்பு, 2வது தகப்பனுடைய அன்பு. உலகத்துல 2 அன்பு தான் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் உலக பிரகாரமா தாயுடைய அன்புக்கு ஈடு வேறு எதுவுமே இல்லை, தகப்பனுடைய அன்புக்கும் ஈடு கிடையாது. எல்லா பிள்ளைகளுக்கும் அவருடைய தகப்பன் தான் ஹீரோ. எத்தனை பேருக்கு அது புரியுங்க? சின்ன பிள்ளைங்கெல்லாம் அவங்க அப்பாவை நீ எந்த அளவுக்கு அன்பு செய்கிற அப்படின்னு சொன்னால், கையை விரித்து பூமியை ஃபுல்லாக அப்படி காட்டி, இது வரைக்கும் அன்பு செய்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரியும், அவர் இல்லாமல் நான் இல்லை, அவரு தான் நான், அவருக்குள்ளே இருக்கிற எல்லாமே எனக்குள்ளே இருக்குது, நான் அதை வெளிப்படுத்துவேன். எத்தனை வயசு வரைக்கும்? 6 வயசு வரைக்கும் சொல்லுவாங்க. 7 வயசுக்கு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், எங்கள் அப்பாவுடைய கேரக்டர்லாம் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. எப்படி இருக்குதுங்களா? கொஞ்சம் இருக்குது, நான் எங்கள் அப்பா மாதிரியே செய்வேன். 12 வயசில் எங்கள் அப்பாவுக்கு தெரியும், ஆனாலும் அவர் இந்த காலத்து மனுஷன் இல்லை. ஒரு 15 வயசுல 20 வயசுல நீங்கள் போனீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, டெக்னாலஜி ஒன்றுமே தெரியாது, சும்மா இருங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நீ சும்மா இரு, உனக்கு என்ன தெரியும், இப்படி சொல்லிடுச்சு. 30 வயசுல கம்முனுங்க, வாய் மூடுங்க, உட்காருங்க, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளா இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா காலம் அதுதான். அப்ப தகப்பன் பிள்ளைகளை எல்லா வகையிலையும் எல்லாவற்றையும் கொடுத்து, தன்னுடைய சரீரத்தையும் கொடுத்து, ஜீவனையும் கொடுத்து, அந்த பிள்ளைகளுக்காக ஓடா தேஞ்சி உழைச்சி
அதுங்களுக்கு நன்மையை செஞ்சாலும் அவர் மாம்சத்தில் இருக்கிறபடினால ஒரு நாள் முதுமையின் காரணமாக அவர் மரித்து மண்ணோட போக வேண்டியதுதான். அப்புறம் அப்பா போட்டோல தான் தூங்குவார். எங்க தூங்குவாருங்க? போட்டோல தான் தூங்குவார். அம்மாவும் அதே தான். அப்பான்னும் போது அம்மாவும் அதே தான். அம்மாவுக்கு சொல்லவே தேவையில்ல. அப்பாவுக்காவது கொஞ்சமாவது, அம்மாங்களுக்கு கொஞ்சம் பேர்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்லை? அவங்களும் ஒரு காலத்துல போட்டோல தொங்குவாங்க இல்ல, மறிச்சு போயிடுறாங்க. அப்போ தகப்பன் அந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறார், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார், அவர்களை விசேஷித்த பிள்ளையா மாத்தணும்னு சொல்லி இரவும் பகலும் உழைக்கிறார், ஓடா தேறார், ஏதோ பண்றாரு. அந்த எதிர்காலத்திற்காக எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாரு. என்னதான் அந்த தகப்பன் பிள்ளைகள் மேல அன்பு செலுத்தினாலும், நான் சொன்ன பாருங்க, அவங்க எல்லாம் மனுஷால், அவங்களுக்கு ஒரு வயது வரம்பு இருக்கிறது இல்ல, ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்கு பிறகு அவங்களும் மண்ணோடு மண்ணா மறித்து அல்லது அடக்கம் பண்ணப்பட்டு காத்தோட காற்றா கலந்து போய்விட கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு காலத்துல பிள்ளைகள் பெற்றோருடைய அன்பை ஏதோ ஒரு சின்ன சிந்தனையில ஒரு ஓரத்துல வச்சுன்னு இருக்கிறவங்களாங்க மாறி போயிடுறாங்க. இதுதான் உலக தகப்பன்மார்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட். எப்படிங்களா? இதுதான் கிஃப்ட். நாம என்னதான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செஞ்சாலும் நம்மளுடைய ஆயுசு காலம் முடியும் போது நம்ம பிள்ளைங்க மணிக்கணக்காக தான் நம்ம கூட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. எரேமியா 31:3. அதை எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்களேன். எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனம் ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். ஆமா, இந்த வசனம் பாருங்க. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் நான் என் பக்கமா உன்னை இழுத்து கொண்டேன். இங்க நமக்கு முக்கியமான வார்த்தை அநாதி சிநேகத்தால். அநாதி சிநேகத்தால் சொன்னா அனாதையான ஒரு சிநேகம் கிடையாது. அனாதின்னு படிக்கும்போது நிறைய பேருக்கு என்ன தோணுங்க? ஓ, நம்ம தேவன் அனாதை பழுகுது. எப்படிங்களா? பிதாவாகிய தேவன் ஒரு அனாதை, அவருக்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது, அவர் தானே தோன்றதுனால ரொம்ப அனாதையாக பொழுது. அப்ப அந்த அனாதையான தேவன் வந்து நம்ம சிநேகித்தார். அனாதின்னு சொன்னா அது கிடையாது. அனாதின்னு சொன்னா நம்ம வாசிச்சோம் பாருங்க, நித்தியம். அனாதின்னா என்றென்றைக்கும், இட்டர்னல். அப்ப அனாதின்னு சொன்னா என்றென்றைக்கும், துவக்கமும் கிடையாது முடிவும் இல்லாத அந்த தேவன் நம்மளை சிநேகிக்கிறாராம். கரங்களை தட்டுங்களேன். நம்ம அப்பா அம்மாவுடைய அன்பு தான் உலகத்துல பெஸ்ட்னு சொல்றோம். அந்த அன்புக்கு ஒரு தோற்றம் உண்டு, அந்த அன்புக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனா வேதம் சொல்லுது அனாதி 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 அனாதினா என்றென்றைக்கும் நித்திய காலமா நான் உன்னை சிநேகிக்கிறேன். அதனால நான் ஒரு காரியம் செய்கிறேன், என்னுடைய காருண்யத்தினால நான் உன்னை இழுத்துக்கொண்டேன். காருண்யம் என்பது கிருபையினால. ஆமென். என்னுடைய கிருபையினால, என்னுடைய இரக்கத்தினால, என்னுடைய மனதுருக்கத்தினால நான் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. ஆமென். இப்ப அந்த நித்திய தந்தை என்ற வார்த்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கத்தோலிக்க மொழிபெயர்ப்புல நித்திய தந்தை. ஆமென். அல்லது என்ன பார்த்தோம்? முடிவில்லாத தந்தை, என்றைக்கும் இருக்கிற தந்தை. இத இங்கிலீஷ் பைபிள்ல ஃபாதர் ஆஃப் எட்டர்னிட்டின்னு போடப்பட்டிருக்கு. ஃபாதர் ஆஃப் எட்டர்னிட்டி அல்லது எவர் லாஸ்டிங் ஃபாதர். ஃபாதர் ஆஃப் இட்டர்னிட்டி அல்லது எவர் லாஸ்டிங் ஃபாதர்னு சொல்லப்பட்டிருக்கு. எவர் லாஸ்டிங் ஃபாதர் அப்படின்னா அழிவில்லாத அப்பா. இட்டர்னிட்டி என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய அப்பா. நித்தியத்திற்கும் அவர் மட்டும் தான் தந்தை. அவர் நித்திய தந்தை கிடையாது, நித்தியத்திற்கே அவர் தான் தந்தையா இருக்கிறார். அப்போ சகோதரர் வந்து வர்ஷிப்ல நல்லா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அவர் அன்பு கிடையாது, அவருக்குள்ள அன்பு, அவரே அன்பா இருக்கார். அவருடைய நாமம் அதிசயம் கிடையாது, அவரே அதிசயமானவர், அவருக்குள்ள அதிசயம் இருக்கு. அதே போல தேவன் மாத்திரம் நித்தியம் கிடையாது, அவரே நித்திய தகப்பனா இருக்கிற. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்ப நித்திய பிதா அப்படின்னு சொன்னால் நித்தியத்திற்கும் பிதாவா அவர் தான் இருக்கிறார். அவர் நித்திய பிதா மாத்திரம் இல்ல, எல்லா நித்தியத்திற்கும் அவர் தான் பிதாவாக இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அப்ப நித்தியம் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே பார்த்தா ஆரம்பம் ஒண்ணு இல்ல, முடிவுன்னு ஒண்ணு கிடையாது. ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்ப எப்ப தோன்றினாரு தெரியாது, எப்ப மறைவாரு தெரியாது. அவர் என்றென்றைக்கு இருக்க போகிறவர். உலகங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், மனுஷன் மாறுவான், காலங்கள் மாறும், ஆனால் அவர் என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அவர் எவர் லாஸ்டிங் ஃபாதரா இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அவர் சொல்றாரு, நானே அல்பாவும் நானே ஒமேகாவுமாக இருக்கிறேன். அல்பான்னு சொன்னா நான் தான் ஆரம்பம், ஒமேகான்னு சொன்னா நான் தான் முடிவு. எப்ப ஆரம்பம் தெரியாது, எப்ப முடிவு
தெரியாது. அதனாலதான் அவருடைய பெயரே வந்து எவர் லாஸ்டிங் ஃபாதர் அல்லது ஃபாதர் ஆஃப் எட்டர்னிட்டி. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 44:6. அதுல முக்கியமான வார்த்தை வாசிங்க. 44:6. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேல். போதும். இந்த வசனம் சொல்லுது, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர உங்களுக்கு தேவன் முதல்ல இல்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றார். இந்த வார்த்தையில தேவன் தன்னை எப்படி ஐடென்டிஃபை பண்றார் பாருங்க. அன்னைக்கு ஆபிரகாம் கிட்ட எப்படி தேவன் தன்னை ஐடென்டிஃபை பண்ணார், வெளிப்படுத்தினார். தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் ஆபிரகாம் கிட்ட? போன வாரம் பார்த்தோம். என்னங்க? தன்னை ஐடென்டிஃபை பண்றார், சர்வ வல்லமை உள்ள தேவன். மோசே கிட்ட எப்படி வெளிப்படுத்தினார்? யெகோவா. மோசே கிட்ட போய் ஐடென்டிஃபை பண்ண, நான் தான் யெகோவான்னு சொல்றாரு. மோசே கிட்ட யெகோவான்னு சொல்றாரு, ஆபிரகாம் கிட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்றாரு. இங்க அவர் சொல்றாரு, ஐடென்டிஃபை பண்றாரு, நானு முந்தினவர். என்னதுங்களா? முந்தினவர், நானு பிந்தினவர். அதாவது நான் தான் முதல்ல இருந்தேன். அந்த முதல் எப்போ நம்ம பார்க்க போறோம். நான் தான் முதல்ல இருந்தேன், நான் தான் பின்னாடியும் இருக்கிறவர். இப்ப என்னை தவிர முதல்ல இப்படி முதலும் கடைசியமா இருக்கிறவங்க யாரும் கிடையாது. முதலும் கடைசியமா இருக்கிற தேவன் என்னை தவிர உங்களுக்கு வேற யாரும் கிடையாதுப்பா. நல்ல கரைகளை தட்டுங்க. அப்ப முந்தினவர். இப்ப உதாரணத்துக்கு நம்ம சபை 2 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் யார் வராங்க? யாரோ ஒருத்தவங்க வராங்க. அவங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் தான் முந்தி வந்தேன் சபைக்கு, வந்து எல்லாத்தையும் தொடச்சி கிஸ்டி பெருக்கிட்டு எல்லாரும் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் நான் போவேன். அப்போ நான் கேட்பேன், எத்தனை மணிக்கு பிரதர் வந்தீங்க? 2 மணி ஆரம்பிக்கு, நான் 12 மணிக்கே வந்துட்டேங்க. ஒரு ஆரம்பம். எத்தனை மணிக்கு முடிச்சுட்டு போறீங்க? 5 மணிக்கு முடிஞ்சதுங்க, நான் 8 மணிக்கு போனேன். ஒரு டைம் இருக்கு இல்ல? இது எப்படி வருது? அப்போ முந்தினவர்னு சொன்னா முதல்ல அந்த முந்தினவர்ன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்போ ஆண்டவர் சொல்றார், முதல்ல முந்தினவர்னு சொன்னா உலகம் முதல்ல தோன்றப்பட்ட அந்த முதல் நாள் இருக்கு பாருங்க, அதுதான் முதல் நாள். இப்ப ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, இருளும் பகலும் சேர்ந்து முதலாம் நாள் ஆயிற்று. அதுதான் வேதத்தின் பிரகாரம் முதலாம் நாள் என்று சொல்லி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த முதலாம் நாளுக்கு முன்னாடி அவர் இருந்தார்ல, அப்ப எத்தனாவது நாள் அது? இப்ப மனுஷன் நாம என்ன பண்றோம்? ஓகே, அப்ப அதுதான் முதலாம் நாள். சரி, அப்போ பூமிலாம் அழிய போகுது, அதுதான் நமக்கு கடைசி நாள் நம்ம கணக்கு பண்றோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த காலத்துக்கு உட்பட்டு நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் என்கிற அந்த காலத்துக்கு உட்பட்டு நம்ம வாழணும். ஏன்னா அந்த கால சக்கரன்னு சொல்லுவாங்க பாருங்க, பூமி சுழன்று கொண்டு இருக்கிற அந்த சிஸ்டத்துக்குள்ளார நம்ம இருக்கிறபடினால நம்ம காலத்தால கண்ட்ரோல் பண்ணப்படுகிறோம். நீங்க விரும்புறீங்களோ நீங்க விரும்புறீங்களோ, சூரியன் எழும்பி சூரியன் மறையும் போது அது ஒரு நாள் கணக்கு ஆயிடுது. யாராவது நிறுத்தி வச்சு இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வேலைலாம் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப நம்ம அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறோம். நாட்கள் வந்து கொண்டு இருக்குது. அப்ப கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்கின்ற அந்த காலத்துக்குள்ளார நாம இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்றாருங்க, நான் முந்தினவர்னு சொன்னா, அப்பா பூமியில நான் முதல்ல ஒரு நாளை உருவாக்கினேன். அந்த நாளுக்கு முந்தி நான் தான் இருந்தேன். இப்ப நான் உருவாக்கின வானம், பூமி, காண்கிற காணாத மரம், செடி, கொடி எல்லாம் அழிந்த பிறகும் நான் தான் இருக்க போறேன். ஆமேன். அப்ப இதற்கு முந்தியும் நான் தான் இருந்தேன், இதற்கு பிந்தியும் நான் தான் இருக்கிறேன். அப்படிப்பட்டவங்க இந்த உலகத்துல மாத்திரமல்ல, அந்த சராசரத்திலையும் வேற யாரும் இல்ல. நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க. அப்ப மனுஷன் ஒரு காலத்துக்குள்ள இருக்கிறான், தேவனை ஒரு காலத்துக்குள்ளார கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அதனாலதான் வசனம் சொல்லுது, அவருக்கு நேற்று கிடையாது, இன்று கிடையாது, நாளை கிடையாது, அவர் என்றென்றைக்கும் இருக்கிறபடினால நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அவர் நித்தியமாக உலகம் தோன்றுவது, ஒரு உலகம் தோன்றின பிறகுதான் நமக்கு வந்து ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகுதான் நம்ம இன்னைக்கு இருக்கிற கேலண்டர் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த 2000 வருஷம் ஆகுதுன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி உலகம் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஜனங்க இருந்தாங்க. அது எப்படி சொல்லுவாங்க? கி மு. அப்ப இயேசு அதுல இருந்து வந்து குறைஞ்சின்னு போவோம். 2000 இருந்து 1700, அப்புறம் 1700 இருந்து 1300 போவோம். அது தேய்பிரையில போவோம். இயேசு பிறந்த பிறகு வளர்பிறையில வரும். இப்ப இப்படியே போனா 1ன்னு வரும்போது தான் உலகம் தோன்றின முதல் நாள். இப்ப அதான் சொல்றேன், தேவன் அதற்கு முன்னாடியே இருந்த போது அவர் எந்த காலத்துக்குள்ள வைக்க முடியும்? அவர் காலத்துக்குள்ள நம்மளால அடக்க முடியாது. அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம்
ஒரு நாள் போல. அப்ப எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அப்ப தேவன் காலத்துக்கு உள்ளார அவர் இல்லாதபடினால காலத்துக்குள் இருக்கிற மனுஷனை அவரால் எளிதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். காரணம், அந்த காலத்தையே படைத்தவர் அவர் தான். நல்ல காரியங்களை தட்டுங்க. பாருங்க, அவர் நித்திய காலமாக இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். அதுதாங்க அங்க ஸ்பெஷாலிட்டி. எந்த ஒரு மனுஷனும் உருவான அந்த நாளிலிருந்து மரித்து போகிற அந்த நாள் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்க போறது கிடையாது. வெளிப்புறமும் சரி உள்புறமும் மாறி போகும். ஆனால் வசனம் சொல்லுது, தேவன் நித்திய காலமா அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். அவர்கிட்ட யாதொரு மாறுதலும் யாதொரு பழுதும் இல்லை. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறபடினால அவர் நித்தியத்திற்கும் தகப்பனா இருக்கிறார். அவரே நித்திய தகப்பனாக அவர் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். இப்ப அந்த நித்திய காலமாக இருக்கிற அந்த தேவனுக்குள்ள இருக்கிற எல்லா பரிபூர்ணங்களும் பூமியில இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் வந்தார்ல, கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ள இருந்ததை நீங்க பார்க்க முடியும். அதை பார்த்தாரு. எப்படி? தரிசனத்துல, வெளிப்பாட்டுல ஏசாயா சொல்லிட்டாரு, இதோ இவர் தான்பா நித்திய பிதா. காரியங்களை தட்டுங்க. இப்ப ஏசாயாக்கு எந்த வெளிப்பாடு கிடைச்சுன்னு சொன்னா, பிதாவாகிய தேவன் நித்திய காலமும் நித்தியத்துல இருக்கிறபடினால பிதாவாகிய தேவனுடைய மகிமை, மகத்துவம், தச்சுரூபம், ரூபம், சொரூபம் எல்லாம் நிறைந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தற்காலிகமா இருந்தாருல்ல, அந்த தற்காலிகமான வாழ்க்கை அவருடைய நித்திய வாழ்க்கையை பாதிக்கல. தற்காலிகமா இந்த பூமியில மனுஷனா இருந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த நித்தியம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையினால மாற்றப்படவில்லை, மாறவும் இல்லை. நல்ல காரியங்களை தட்டுங்க. பாருங்க, நீங்க இந்தியாவில் இருந்தீங்க, இந்தியாவில் இருந்துட்டு நீங்க பிரான்ஸுக்கு வந்த பிறகு உங்களுக்குள்ள அநேக மாற்றங்களை நீங்க பார்த்து இருக்கிறீங்க. எத்தனை பேர் இல்லைன்னு சொல்றீங்க? நீங்க சோறு தான் சாப்பிட்றீங்க, நீங்க கறி மீன் குழம்பு தான் சாப்பிட்றீங்க, அதுல உங்களுக்கு மாற்றம் இல்லை. ஆனா நீங்க உடுத்துற ஆடையில மாறி இருக்கிறோம், பேசுற பேச்சுல மாறி இருக்கிறோம், கலாச்சாரத்துல மாறி இருக்கிறோம், மொழியில மாறி இருக்கிறோம், நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாறி இருக்கிறோமே. அப்ப நான் பாண்டிச்சேரியில இருந்து பிரான்ஸுக்கு வந்த பிறகு எனக்குள்ளே இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டு, இது எனக்கு பிறகு வரப்போற என்னுடைய ஜெனரேஷன் ஒரு காலத்துக்கு பிறகு இவங்க பாண்டிச்சேரி இந்தியன்ஸ் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க 100% பிரான்ஸேக்காரங்களா மாறி போயிடுறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு அந்த நித்தியத்துல இருந்தார். பாருங்க, அந்த நித்தியத்துல இருந்த தேவன் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தபோது அந்த நித்தியத்துல வாழ்ந்த அந்த வாழ்க்கையில ஒரு சின்ன துளி கூட இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மாறல. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. அதனால தான் ஏசாயா பார்க்கிறாரு, பிறக்க போகிற அந்த பாலகன், கொடுக்கப்படுகிற அந்த குமாரன் நித்திய பிதா. எல்லா காரங்களை தட்டி இருக்கு. அவர் மாறல, இயேசு கிறிஸ்து மாறல. இயேசு கிறிஸ்துக்குள்ள எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. உள்ளேயும் சரி வெளியேயும் சரி அவரை போல பரிசுத்தர் ஒருவரும் கிடையாது. அது அவர் சொல்ற, என்னிடத்துல பாவம் இருக்குதுன்னு சொல்லி யாராவது நீங்க சொல்ல முடியுமா? பிதாவாகிய தேவன்கிட்ட போய் நீங்க இந்த பாவம் செஞ்சிட்டீங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அதே போலதான் என்ன பார்த்து நீங்க சொல்ல முடியாது, என்னிடத்துல பாவம் உண்டென்று உங்களால ஒருவனும் சொல்ல முடியாது. காரணம், நான் அந்த நித்தியத்துல இருந்த அந்த நித்திய வாழ்க்கைய அழிந்து போகக்கூடிய இந்த பூமியில நித்தியத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படி இது ஒரு ஆச்சரியமான காரியம் இல்ல? அதனாலதான் ஏசாயா சொல்றாரு நித்திய பிதா. இப்ப நீங்க சொல்லுவீங்க, ஆமாங்க பிதாவாகிய தேவனை ஒரு உலகம் பார்த்துட்டு கூட அவர் சொல்லலாம், பழைய ஏற்பாட்டுல தான் நான் முந்தினவர் பிந்தினவர் நான் நித்தியத்துல இருக்கிறேன்னு சொல்லுது. புதிய ஏற்பாட்டுல வசனம் இருக்குதா? எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம். அது நீங்க முழுசா வாசித்து பாத்தீங்கன்னா, இருங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து ஃபுல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா, அதுல யோவானுக்கு தரிசனமாகி பிதா வந்து அங்க பேசுற மாதிரி எழுதப்படல, குமாரனாகிய கிறிஸ்து அங்க பேசுறார். அவர் பேசி சொல்றார். 17வது வசனமும் 18வது வசனத்தையும் வாசிங்க. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்ல கரங்களை தட்டுங்களா, நல்ல கரங்களை தட்டுங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர். இது பிதா சொன்ன அதே டயலாக். ஆனா பிதா சொல்லாததை ஒண்ணு இயேசு சொல்றாரு, நான் மரிச்சேன்,
ஆனாலும் இதோ சதா காலமும் நானு உயிரோடு இருக்கிறேன். பிதா மரிக்கல நமக்காக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். இப்ப இயேசு சொல்றாரு, நான் மரித்தது உண்மைதான், ஆனா நான் சதா காலங்களிலும், எப்படிங்களா அப்படின்னு சொன்னா, இயேசு பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சதா காலம் இயேசு பூமியில வந்து தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றி விட்டு பிதாவாகிய தேவனுக்கு போய் யோவானுக்கு இன்னைக்கு வெளிப்படுத்துகிற அந்த நாள் வரைக்கும், இன்னைக்கும் நாளைக்கும் சதா காலமும் அவர் சொல்றார், நான் உயிரோடு இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டுங்க. உயிரோடு இருக்கிறேன்னு சொல்ற அந்த வார்த்தை தான் யெகோவா. இருக்கிறவராகவே இருக்கிற. நல்ல கரங்களை தட்டுங்க. அந்த யெகோவான்ற வார்த்தை இருக்கிறவராகவே இருக்கிறான். இயேசு சொல்ற, நான் உயிரோடு இருக்கிறவராகவே இருக்கிறேன். பிதாவாகிய தேவன் எப்படி உயிரோடு இருக்கிறவராகவே இருக்கிறாரோ, மாம்சத்துல வெளிப்பட்ட நானும் மரித்தது உண்மை, ஆனால் இன்றைக்கு நானே உயிரோடு இருக்கிறேன். இதை எதுக்கு போய் இயேசு கிறிஸ்து வேலை மனக்கிட்டு யோவானை பரலோகத்துக்கு கொண்டு வந்து இதை சொல்லணும்? யாராவது யோசனை பண்ணியிருக்கிறீங்களா? யோவான்கிட்ட போய் வேற எதுவும் சொல்லியிருக்கலாமா? பாரு யோவான், என் மார்பில் சாஞ்சி நின்றப்பா, நானா பார்த்துக்கோ சொல்லியிருக்கலாமே. அல்லது இங்கே வா, பரலோகத்தை போய் பாரு, இப்படி தான் இருக்குது, அங்கே பிதா அங்கே தான் உட்காந்துருப்பாரு, இப்போ நான் தான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு காட்டிட்டு சொல்லியிருக்கலாமே. ஆனால் அவங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரியம் சொல்கிறாரு, நான் மரித்தேன், ஆனாலும் இதோ நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஏன் இதை சொல்லுறாருன்னு சொன்னா, யோவான் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது இயேசு அவன் கூட வாழ்ந்தார், சரீர பிரகாரமாக வாழ்ந்தார். அவன் அதிக நேரம் இயேசுனுடைய மார்பல சாஞ்சு இருந்தான். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய சுவாசம் அவனுக்கு தெரியும், ஸ்பரிசம் அவனுக்கு தெரியும், அவருடைய வாசனை தெரியும். அவர் கூட சாப்பிட்டு இருக்கிறான், அவர் கூட பேசி இருக்கிறான், அவர் கூட பழகி இருக்கிறான். அந்த யோவான் இப்போது பிதாவாகிய தேவனுக்கு சொரூபமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ கண்ணால பார்க்கும் போது அவனுடைய இதயத்துல, நம்ம இயேசு நம்ம கூட சாட்டாரப்பா, நம்ம கூட படுத்திருந்தாரு, நம்ம கூட அன்னைக்கு படகுல போகும்போது கடல் அலையாத அந்த இயேசுவாக வெளிப்பட்டு வந்து வெளிப்படுத்த விரும்பவில்லை. மாறா பூமியில இருந்த இயேசு கிறிஸ்து, நான் மரித்தது உண்மை, ஆனா இன்றைக்கு நான் மரித்தாலும் உயிர்த்தெழுந்து பிதாவாகிய தேவனோடு கூட நான் அமர்ந்து இருக்கிற அந்த மகிமையில நீ அறிஞ்சு கொள்ளணும். புரியுதுங்களா? என்னுடைய மகிமையை நீ பூரணமா உணர்ந்து கொள்ளணும். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டுங்க. ஏதோ 33 வருஷ காலம் நான் வந்து இஸ்ரவேல் தேசத்துல ஒரு யூதனாக பிறந்து உனக்கு ஒரு டீச்சரா இருந்து உனக்கு கற்றுக் கொடுத்த அந்த டீச்சர் நான் கிடையாது. நான் பிதாவாகிய தேவனுடைய தற்சுரூபமா இருக்கிறேன். நான் மரித்தோம், இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். யோவான் நினைச்சிருப்பான், நம்ம கூட இயேசு இருந்திருந்தாருன்னா நம்ம நல்லா கவனிச்சிருப்பாரு. அவர் மரிச்சிட்டாரு, செத்து போயிட்டாரு, எப்படியோ போய் சேர்ந்துட்டாரு, பரலோகம் போனவர் தான். அவருடைய கதை என்ன ஆனதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்போ நான் இயேசுவை பார்க்குறேன், அவர்கிட்ட போய் நான் ஏதாவது கேட்கணும்னு சொல்லி அவனுக்குள்ள ஒருவேளை ஒரு வாஞ்ச இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு, என்னிடத்துல கேட்பதற்கு உனக்கு ஒன்றுமே இல்லை, இனி நீ பார்க்கணும். உன்னோடு கூட இருந்த உன்னுடைய சீடர்களை ஒருத்தவன் கேட்டான்ல, நானும் உனக்கு காட்டுறேன், என்னப்பா, நான் தான் பிதாவாகிய தேவனுடைய சொரூபம். நல்ல கரங்களை தட்டுங்க. இப்ப அதனாலதான் யோவான் பூமிக்கு வந்த பிறகும் இத உலகம் ஃபுல்லா அறியணும், உலக ஜனங்கள் ஃபுல்லா அறியணும். இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாவது வருகை மட்டும் இருக்க போகிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளணும். நான் பிதாவாகிய தேவனை தற்சுரூபமாக நான் கண்டேன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிதாவாகிய தேவன் நான் பார்த்தேன். இயேசு கிறிஸ்து மரித்தாரு, உயிரோடு என்றென்றைக்கும் சதா காலமும் இருக்கிறவராகவே இருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கண்கள் கண்டது என்று சொல்லி வேத வசனத்துல எழுதி இருக்கிறாருங்க. ஆமென். இப்ப புரியுதுங்களா? பிதாவாகிய தேவனுக்குள்ள இருந்த அந்த சாவாமை, பிதாவாகிய தேவனுக்குள்ள இருந்த அந்த நித்தியம், பிதாவாகிய தேவனுக்குள்ள இருந்த என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற தன்மை இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தது இல்ல. இததான் ஏசாயா சொல்றாரு, அவர் தான்பா நித்திய பிதா. இப்ப நல்ல காரங்களை தட்டுங்க. இப்ப பாருங்க, எடுக்க வேணா, ஏசாயா 43:13 இப்படி சொல்லுது, நாள் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். நாள் உண்டாகுவதற்கு முன் நானே. எப்படி சொல்லணும் அந்த வார்த்தை? அந்த வார்த்தை தமிழ் எப்படி சொல்லுவாங்க? உலகம் உண்டாகுவதற்கு முன்னும் நான், தமிழ் எப்படி எழுதுவோம்? இருந்தேன். ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸ் தானே. என்ன புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? இப்போ நீங்கள் போன வருஷம் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் போன வருஷம் இந்தியாவில் இருந்தேன், நான் போன வருஷம் இந்தியாவில் இருக்கிறேன்.
ஏன்னா சொல்லுவோமா? டென்ஸ் இங்க தப்பா இருக்குதுல்ல. நிலைகாலத்துல சொல்றாரு தேவன், ஆனா டென்ஸ் தப்பா இல்லை. அவருக்கு எல்லா டென்ஸும் ஒண்ணுதான். அவர் சொல்றாரு உலக உண்டாகுவதற்கு முன்னும் நான் இருக்கிறேன், அப்படித்தான் எழுதுகிறார். உலகம் உண்டான பிறகும் நான் இருக்கிறேன், உலகம் அழிந்த பிறகும் நான் இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லாத போகும் நான் இருக்கிறேன். அதனாலதான் நான் இருக்கிறவராகவே இருந்தேன்னு கிடையாது, இருக்கிறவராகவே இருக்கிற என்றைக்கும் நிகழ்காலங்க அவரு. கரங்களை தட்டுங்க. நம்ம எல்லாரையும் யாரையும் பார்த்து நல்லா அந்த வாலிப வயசு மாறாதவங்களை பார்த்து இப்படி சொல்லுவோம், ஒரு மார்க்கண்டையங்க. என்னதுங்களா கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஒருத்தர் 60 வயசுல பார்க்கறதுக்கு ஒரு 40 வயசு மேலே சொல்லுவாங்க, நல்ல மார்க்கண்டம் பேர். என்னங்க அது என்ன அர்த்தம் எனக்கு கூட தெரியாது. இல்லை மார்க்கண்டையன் சொல்லி யாரோ ஒருத்தர் இருக்கிற கற்பனை காது அப்படின்னு சொல்றோம்ல. உண்மையானவே மார்க்கண்டையன் நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. கரையில தட்டுங்களேன். அவரு தாங்க என்னைக்குமே மாறல. அவரு ரியலாவே அவர் தான் ஒரிஜினல் மார்க்கண்டையன். இதை புரியாம கண்டவனை போய் சொல்லிக்கின்னு கண்டவங்களை சொல்லிக்கொண்டு ஜனங்க வாழ்ந்து கொண்டு அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவருக்கு கடந்த காலம்னு சொல்லி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆமென். அவருக்கு எதிர்காலம்னு ஒண்ணு கிடையாது. அவர் எல்லா காலமும் நிகழ்காலம். அல்லேலூயா. அப்ப நான் சொல்லி அந்த நாள் உண்டாகுவதற்கு முன்பு, அப்ப நாளே கிடையாதுப்பா, அதுக்கு முன்னாடி நான் இருந்தேன். நீங்க யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. நாள் உண்டாவதற்கு முன் நான் இருந்திருக்கிறேன். அதனால நான் அல்பா. எல்லா நாளும் முடிஞ்சு கேலண்டர் உலகம் கிழங்கு எல்லாம் அழிஞ்சு முடிஞ்ச பிறகு நான் இருக்க போகிறேன் ஒமேகா. அப்ப இது இயேசு கிறிஸ்துவும் வெளிப்படுத்த விஷயத்துல சொல்றாரு, நானே அல்பாவும் நானே ஒமேகாவும் இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லுதை நீங்க பார்க்க முடியும். அதே யோவான் 10:30 இயேசு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். நல்ல காரியங்களை தட்டுங்க, நல்ல காரியங்களை தட்டுங்க, நல்ல காரியங்களை தட்டுங்க. யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியும்? உங்க பிள்ளைங்க யாராவது பார்த்து நானும் எங்க அப்பா ஒன்றாகிறோம் சொல்ல முடியுமா? ரெண்டு பேரும் தனித்தனி ஆளு. என்னத்தான் என் ட்ரெஸ் என் பையன் போட்டுக்கனாலும் என் பையன் தான் இல்ல, உண்மைதான் நம்புது. ஆமா, நிறைய அம்மாக்கள் அவங்களுடைய சின்ன வயசு ட்ரெஸ் தூக்கி பிள்ளைக்கு போட்டு விட்டா கூட அது புள்ளதான். அது என்னைக்கு அம்மாவா இவங்களுக்கு மாறாது. ஆனா இயேசு சொல்றாரு, நானும் பிதாவும் ஆமா ஒன்லி ஒன். அந்த ஒன்றா இருக்குன்னு சொன்னா நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறோங்க, அந்த ஒண்ணு கிடையாதுங்க. உங்களுக்கு புரியுதா? இப்ப நானும் பிரதரும் ஒன்னா இருக்கிறோம், நாங்கெல்லாம் சபையில அந்த ஒண்ணு கிடையாது, ஒன்றா இருக்கிறோம். சவதிர்க்குவா ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம்னா 2 பேரும் மிங்கிலா இருக்கிறாங்க. இது புரிஞ்சுக்கணும். அது நானும் பிதா ஒன்றா இருக்கணும்னு சொன்னா நிறைய பேர் சொல்றாங்க, பிதா இங்க உட்காந்துருப்பாரு, இயேசு இங்க உட்காந்துக்கிறாரு, நானும் இயேசும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துக்கிறேன், பிதாவும் நாங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம், ஃப்ரெண்டா இருக்கிறோம் அப்படி சொல்றோம். இல்ல நாங்க ஒன்னா இருக்கிறோம், ஒன்னா படிச்சோம், அந்த ஒண்ணு கிடையாது. ஆண்டவர் சொல்ல ஒன்றா இருக்கிறோம், ஒரே ஆளா இருக்கிறோம். கரைகளை தட்டுங்க, கரைகளை தட்டுங்க, கரைகளை தட்டுங்க. நானும் பிதாவும் ஒரே ஆள் தான்பா. அவர் ஆவியான தேவனா இருந்தாரு, நான் மாம்சத்துல வெளிப்பட்டு தேவனா உங்களுக்கு வந்தேன். இதை புரிஞ்சுக்காம வேற ஏதாவது யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இங்க சொல்ற நானும் தேவனும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். இப்ப பிதா எங்க இருக்கிறாரு இந்த வசனத்துல? இல்ல, பிதா 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 பரலோகத்துல இருக்கிறாரு. இந்த வசனத்தின் பிரகாரம் அந்த யோவான் 10 பேசும்போது பிதா பரலோகத்துல நிற்கிறாரு, இயேசு பூமியில ஏதோ ஒரு சின்ன குக்கிராமத்துல உட்காந்துக்கிறாரு. இவர் சொல்றாரு, இப்ப நானும் பிதாவும் ஒன்றா இருக்கணும்னு சொன்னா இது எப்படி பாசிபிள்? இல்ல, இப்ப நானும் எங்க அம்மா ஒன்னாக்குறோம் சொல்லவே முடியாது இல்ல. ஆனா இவர் சொல்ற நானும் பிதா ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னு சொன்னா, பிதாவாகிய தேவன் அவர் ஆவில இருக்கிற தேவனுக்கு ஒரு மாம்சம் கிடைச்சி, அந்த மாம்சத்துல அந்த தேவனுடைய ஆவி புதைக்கப்பட்டு அந்த மாம்சம் மண்ணுல பிறந்து வளர்ந்து மனுஷனா இருந்தா பிதா மனுஷனா வந்ததுதான் அர்த்தம். நல்ல காரியங்களை தட்டுங்க. இப்ப புரிதுங்களா? பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம்னு சொன்னா ஒரே ஆளா இருக்கிறோம். ஆனா இங்க ஒரு மாம்சத்துல இயேசு இருக்கிறாரு, ஆவியில அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா பிதாவுடைய ஆவி இப்ப எங்க இருக்குதுங்க? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. இதை இஸ்ரவேல் ஜனங்க யூதர்கள் கேட்ட மாத்திரத்துல அவங்களுக்கு புத்துணர்வு வந்துருச்சு பாருங்க. வாசிங்க 31-32. அது யோவான் 10:31-32. அதுல 33 மட்டும் வாசிங்களா. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரி நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவ தூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் கல் எறிகிறோம் என்றார்கள். பாருங்க, இந்த வசனத்தை தேவன் இயேசு சொல்லினே இருக்கும் பொழுது யூதர்கள் எல்லாம் கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கற்பனை பண்ணுங்க, இப்ப இயேசு இந்த மாதிரி உட்காந்து சொல்ல, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், அவருக்கு அறியாம நான் எதுவும் செய்ய மாட்டேன்,
என்னிடத்துல இருந்து புறப்படுகிற எல்லா காரியமும் பிதா எனக்கு கட்டளையிட்டவைகளே, என்னோட சுயமா நான் எதுவும் செய்ய மாட்டேன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாரு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு யூதர்கள் எல்லாம் கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து 31 32 வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்பார். நீங்க எதுக்கு என் மேல கல் எடுத்து அடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அவங்கள பார்த்து கேட்பார். நியாயமான கேள்வி. அதுக்கு இவங்க பதில் சொல்றானுங்க. யூதர்கள் சொல்றாங்க, நற்கிரியை நிமித்தம், அதாவது நீ நல்ல அற்புதங்கள் செய்யற, அதிசயம் செய்யற, நீ நல்லவரா இருக்கிறீங்க, நீங்க நல்ல பல காரியங்களை செய்யறீங்க, அதனால நாங்க உங்க மேல கல் எடுக்க அடிக்கல. நீ மனுஷனா இருக்க, உன்னை நீ தேவன் என்று சொல்றியே. ஏசு எங்க சொன்னார் தன்னை தேவன் சொல்லி? இங்க சொன்னாரா? ஏசு இங்க சொல்ல தானே. இப்ப நிறைய பேர் உங்ககிட்ட கேட்பாங்க, ஏசு தேவன் எங்க சொல்லியிருக்காரா? தான் சொல்லியிருக்காரா? வசனம் சொல்லிக்குதா கேட்கறாங்க தானே. தோ சொல்லிக்கிறாரா? நிறைய பேர் தன்னை இஸ்லாமியர் கூட இல்லை, நிறைய பேர் கேட்கறாங்க, இயேசு தேவன் என்று சொல்லி தன் வாயினால சொன்னாரா? தோ சொல்லிட்டாருப்பா. பிதாவோட ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவரு சொல்லுது பிதாவும் நானும் ஒன்றா இருக்குன்னு சொன்னவனே அவன் காதுல எப்படி ஊந்துதுங்களாம்? யூதர்களுடைய காதுல நான் தாமா தேவன் சொன்னது அவன் காதுல உழுது. அதனாலதான் அவன் தேவ தூஷணும்னு சொல்றான். கல் எடுத்து இயேசுவை அடிக்க வரான். அப்போ இயேசுதான் தேவன் என்பதற்கு நீங்க நல்ல தைரியமா அந்த வசனத்தை சொல்லலாம். அப்ப அவர் சொல்றாரு, நீ செஞ்ச நன்மையினால நான் உன் மேல கல் எடுத்து அடிக்கல, நீ மனுஷனா இருக்க, உன்னை நீ தேவன்னு சொல்றிய, இப்படி நீ தேவ தூஷணம் சொல்றபடினால நான் உன் மேல கல் எடுத்து அடிக்கிறேன் என்பதாக அவர் சொல்றாங்க. அப்ப இங்க இயேசு கிறிஸ்து தேவனாக நின்று பேசி கொண்டிருக்கிறார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அவர் தேவனாக நின்று கொண்டு பேசுகிறார். 100% மனுஷனாக இருந்தவர் 100% தேவனாகவும் அவர் இருந்திருக்கிறார். அப்ப இந்த வசனத்துல இயேசு தான் தேவன் என்று சொல்லல, ஆனால் தான் தேவன் என்பதை நிரூபிச்சபடினால அங்க இருந்தவர்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்துருச்சு. ஏன்னா இவர் தெரியும், யோசேப்பினுடைய மகன், மரியாளுடைய மகன், 33 வயசு ஒரு வாலிப பையன். இவரு போய் என்றென்றைக்கும் நித்திய காலமா தீர்க்கதரிசிகள் பேசின பெரிய பெரிய ஞானிகளால புகழப்பட்ட தேவனுக்கு தன்னை ஒப்பா சொல்றாரு என்று சொல்லி இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அதனாலதான் இவரை சாவடிக்கிறதுக்காக பெரிய பிளான்லாம் போட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நித்தியமா இருக்கிற பிதாவினுடைய ரூபமாக, ஆமென், அவருடைய சாயலாக அவர் இருக்கிறார். இப்ப சாயல் என்ற வார்த்தை கூட நிறைய பேருக்கு புரியல. இப்ப நம்ம இங்க நிக்கிறோம், இந்த வெளிச்சம் பட்டு என்னுடைய ஷேடோ, நிழல் அங்க விழுது. அப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க பிதா ஒரிஜினலுங்க, அவருடைய நிழல் தான் இயேசு கிறிஸ்து. அது இல்ல. சாயல் என்பது என்னுடைய நிழல் பட்டு பின்னாடி விழுற அந்த இது கிடையாது. சாயல் சொன்னா நானு இன்னொரு ஆள் இங்க உட்காந்துக்கிறேன், நான் ரெட்ட பொருள் கற்பனை பண்ணிக்குமே. அப்ப சொல்லுவாங்க, இன்னும் இவனை மாரியே சாயல் இருக்கிறான் இந்த தம்பி அப்படின்னு சொல்றானுங்களா, அந்த மாதிரி. ஆனா அது கூட இதுக்கு சரியான அர்த்தம் உதாரணம் இல்லை. அப்ப இயேசுன்னு சொல்றாரு பிதாவுனுடைய சாயல் நான் தான்றாரு. அப்படின்னு அர்த்தம்னா பிதா ஆவில இருக்கிறாரு, மனுஷனா வர முடியாது. அவர் வந்தா எப்படி இருப்பாரு? ஒரு கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? பிதாவாகிய தேவன் ஆவில இருக்கிறாரு, அவரு மனுஷனா வந்தா எப்படி இருப்பாரு? என்ன மாதிரி தான் இருப்பாரு. கரங்களை தட்டுங்க. இப்ப பிதா தேவன் அவன் ஒத்துக்கிறான், இயேசு தேவன் சொல்லி அவனால ஏத்துக்க முடியல. கோவம் வந்துருச்சு, கள்ளத்துக்கு அடிக்க ஆரம்பிச்சான். ஓகே, இப்போ இதை விளக்கிறதுக்கு டைம் கிடையாது, ரொம்ப பண்ண முடியாது. இப்போ நம்ம பார்த்தோம், பிதாவாகிய தேவனுடைய நித்திய காலமா வாழக்கூடிய அந்த சாவாமை பொருந்தினவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவ நித்திய பிதா, நிலையான தகப்பன், என்றென்றைக்கும் உங்க கூட என் கூட இருக்க போகிற ஷம்மா அப்படின்னு சொல்லி யார சொன்னோம்? இல்ல, ஷம்மான்னு யார சொல்லுவோம்? பொதுவா பிதாவாகிய தேவனை சொல்லுவோம். இமானுவேல் யார சொல்றோம்? அப்ப ஷம்மான்னு அர்த்தம் கூட இருக்கிறவர். இமானுவேல் சொன்னா இருக்கிறவர், முடிஞ்சு போச்சு. அப்ப ஷம்மாவா வந்தாலும் அவரு தான், இமானுவேலா வந்தாலும் அவரு தான். அப்ப பிதாவும் அவரு தான், இயேசுவும் அவரு தான். இதுக்கு நிறைய ஆர்குமெண்ட் பண்ணின்னு எதை வேணும் பண்ணின்னு போங்கப்பா, என்னுடைய விசுவாசம் அவ்வளவுதான். கரங்களை நல்லா தட்டுங்களேன். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம அப்பாலாம் செத்து மரித்து போயிடுவாங்க, ஆனா இந்த அப்பா என்றைக்கும் உங்க கூட என் கூட இருக்கிறாரு. ஆமேன். அதனாலதான் அவர் நித்திய தந்தை, நித்திய தகப்பன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அவர் மட்டும் நித்தியத்துல கிடையாது, அவர் மட்டும் நித்திய தந்தை கிடையாது, அவர் நமக்கு கொடுக்கிறது எல்லாமே நித்தியம்தான். கரங்களை தட்டுங்களேன். இயேசு கிறிஸ்து மாத்திரம் நித்திய பிதாவாக அல்லது நித்திய தகப்பனாக நித்திய காலமா என்றென்றைக்கும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவர் கிடையாது. அவர் மூலமா நமக்கு கொடுக்கப்படுகிற எந்த ஒரு ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நன்மையா இருந்தாலும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும், அதுவும் நித்திய காலமும் உங்களை விட்டு யாராலும் எடுக்கவே
முடியாது. நல்லா கரங்களை தட்டுங்க, நல்லா கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய பிதா. அப்ப இயேசு கிறிஸ்து உங்க கூட இன்னைக்கு இருக்கிறாரா? ஆமென். பிதாவாகிய தேவன் உங்க கூட இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரா? அப்படின்னு சொன்னா நீங்க யாருங்க? முதல்ல நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க எங்க இருக்கிறீங்க? ஏதோ பிரான்ஸ்ல ஒரு சபையில உட்கார்ந்து இல்ல, இயேசு உங்க கூட இருக்கிறாரு. உங்க கூட இயேசு இருக்கிறாருன்னு சொன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க? அவ்வளவுதான். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. நீங்க இயேசு கூட இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்களும் நித்தியத்துல இருக்கிறீங்க. என்னங்க, நல்லா கை தட்டுங்க. நல்லா நீங்க நித்தியத்துல இருக்கிறீங்க. இப்ப நீங்க மரிச்சு போனோன்னு எங்க போறீங்க? யாராவது நான் பாதாளத்துக்கு டிக்கெட் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவீங்களா? இல்ல. அததான் சொல்றான், நான் விழித்து எழும்போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். யார் சொல்றா? நம்முடைய தாத்தா சொல்றார். அப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ண வரோம்? சரி, நம்மளுடைய அப்பா தாவீது சொல்றார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்து குறித்து அவருக்கு பார்த்தது கிடையாது, அவருடைய சுவிசேஷத்தை கேட்டது கிடையாது. அவர் சொல்றார், நான் விழித்தெழுந்து காலையில பார்க்கும் போது ஏசப்பா உங்க சாயல இருப்பான். அவருக்கு தெரியுது நான் நித்தியத்துல இருக்க போறேன்னு சொல்லிட்டு. அப்ப உங்களுக்கும் எனக்கும் மரணம் என்பது முடிவு கிடையாது. அது அந்த எட்டர்னல் லைஃப், நித்தியத்துல போய் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ போகிற ஒரு பெரியதான வாழ்க்கை. காரியங்களை தட்டுங்க. சரி, அப்ப நம்ம சுருக்கமா கடற்கரை ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் நித்தியத்துல கிடையாது. அவங்க நித்திய தகப்பன் மாத்திரம் கிடையாது. அவங்க நித்தியத்திற்கு தகப்பன், நித்திய தகப்பன் மாத்திரம் கிடையாது. அவங்க நமக்கு கொடுக்கிறது எல்லாமே நித்தியம். ஆமென். அதை யாராலையும் அழிக்க முடியாது. பிசாசால அழிக்க முடியுமா? முடியாது. ஒருவேளை நீங்க தூக்கி வேணா கொடுத்துட்டு வரலாம், நான் வேணா தூக்கி இருந்தா கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுத்ததை யாரும் பறிக்க முடியாது, அதை யாரும் அழிக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய காரியம் இருக்கு. நான் வேதத்துல எடுத்து பார்க்கும்போது நிறைய காரியம் இருந்தது. நான் தேர்ந்தெடுத்து ஒரு சீக்கிரமா டைமுக்காக ஒரு 4 காரியங்கள் எடுத்திருக்கிறேன். கடற்கரை எடுத்து வாசிப்போம். 54ஆம் அதிகாரம் ஏசாயா 54ல 7வது 8வது வசனம் கொஞ்சம் வாசிக்க டக்குன்னு. இம்மை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் மூண்டு கோபத்தினால் என் முகத்தை இம்மைப்போது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டுங்களேன், நல்ல கரங்களை தட்டுங்களேன். இந்த 2 வார்த்தையை ஆண்டவராகிய தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டுல போய் 54வது அதிகாரம் 1லேருந்து 17 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் போது அந்த மனுஷனுடைய போராட்டம், அவனுடைய பாடு, அவனுடைய பிரச்சனை, அவன் இருக்கிற சிச்சுவேஷனை எழுதிட்டு அந்த 7-8 வசனத்தை சொல்றாரு. இமை பொழுது நான் உன்னை கைவிட்டது என்னமோ உண்மைதான். ஏன்னா நான் பாவத்தை பார்க்க முடியாத சுத்த கண்ணர், பாவம் இருக்கிற இடத்துல என்னால நீ விரும்பினா கூட வந்து இருக்க முடியாது. நான் இமை பொழுது உன்னை கைவிட்டது உண்மைதான், ஆனாலும் நீ பயப்படாத. அந்த இமை பொழுத என்னுடைய உருக்கத்தை, என்னுடைய இரக்கத்தை வச்சு நான் ஃபில் பண்ணி நான் உன்னை சேர்த்து கொள்வேன். இங்க எதிர்காலத்துல சொல்றாரு, சேர்த்து கொண்டேன், சேர்த்து கொள்கிறேன்னு சொல்ல, சேர்த்து கொள்வேன். எப்ப சேர்த்து கொள்வாரு? நீ மனம் திரும்பும்போது, நீ உன் பாவத்தை விடும்போது, உன்னோட அக்கிரமத்துல இருந்து நீ வெளியே வரும்போது நான் உன்னை சேர்த்து கொள்வேன். என்னுடைய கோபமே அற்ப காலம்தான். அந்த அற்ப காலம் வந்து இந்த கோபத்துக்கே நீ இவ்வளோ புலம்பல் பாட்டு பாடி நிற்கிறியே, என்னுடைய கோபம் நித்தியமா இருந்தா யாராவது நிற்க முடியுமா அவருக்கு முன்னாடி? முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சின்ன சடிதல் ஏற்பட்ட ஒரு கோபத்துக்கு என்னுடைய முகத்தை நான் மறைத்து கொண்டேன். முகம்னு சொல்றது இங்க அதெல்லாம் வந்து டைரக்ட் முகம் கிடையாது, அவருடைய பிரசன்னம். ஐ மீன் இன்னும் கேட்டீங்கன்னா அவருடைய கிருபை, அதை விளக்கிட்டார், கொஞ்சம் விளக்கிட்டார். சொல்றாரு, ஆனாலும் நீ கலங்காத, நித்திய கிருபையுடன். இந்த வார்த்தை தான் முக்கியம். நித்திய கிருபையுடன் நான் உனக்கு மனம் இறங்குவேன். நல்ல கரங்களை தட்டுங்க. நித்திய 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 கிருபை. நீ எத்தனை முறை என்னை விட்டு போனாலும், எத்தனை முறை நீ பாவம் செஞ்சு தேவ மகிமை அட்டவனா போனாலும், நீ என்னை தேடி வரும்பொழுதெல்லாம் என்னிடத்துல கிருபைக்கு குறைவே இல்லை. நான் நித்தியத்துல கிருபையோடு இருக்கிறேன். உன்கிட்டயும் நான் நித்திய கிருபையோடு வருவேன், உன் பிள்ளைகிட்டயும் நான் நித்திய கிருபையோடு நான் வருவேன், நித்திய கிருபையோடு வருவேன், இறங்குவேன் என்று சொல்லி வசனம் சொல்லுது. உன்னுடைய மீட்பர் சொல்லுகிறார். யாருங்க? உன்னுடைய மீட்பர். யாருங்க அந்த மீட்பர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டுங்க. அங்க வசனம் சொல்றது கர்த்தர் சொன்னாருன்னு சொல்ல,
கர்த்தராகிய உன்னுடைய மீட்பர். மீட்பர்னா யாருங்க? மெஸ்ஸியா. மெஸ்ஸியானா யாருங்க? அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மீட்பர். அல்லேலூயா. நல்ல கரைகளை தட்டுங்க. ஏசாயா மூலமா மறுபடியும் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனுடைய சொரூபம். ஆமென். சொல்ல நித்திய கிருபையோடு நான் உனக்கு இறங்குவேன். அப்ப நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே என்னை கைவிட்டுரும், என்ன நினைக்காம போனீங்களோ, என்னுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியலையா, என் மேல நீங்க மனம் இறங்க மாட்டீங்களா, ஆண்டவரே ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு வேதனை, ஏன் எனக்கு இவ்வளவு தாமதம், ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, நம்ம கேட்டிருக்கோம் தானே. ஆண்டவர் சொல்ற அதிகமா இப்பொழுது ஜஸ்ட் கொஞ்ச நேரம் நான் உன்னை மறந்து இருக்கிற மாதிரி நீ நடந்த, நான் இல்லை. நான் ஆண்டவர் நம்மளை மறக்கல, நாம தான் அவரை விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே டர்னிங் எல்லாம் பாயிண்ட் எடுத்துட்டு வந்தோம். அவர் நேர் வழி வச்சிருந்தாரு, நான் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து போயிட்டு வந்துலான்ட்டு போனா அங்க முட்டு சந்தில போய் மாட்டிக்கினேன். இப்போ குத்துத்து குறையுதுன்னு சொல்றது யாரு? நாம தான் சொல்றோம். அப்ப ஆண்டவர் சொல்லி, கவலைப்படாத, என்கிட்ட கிருபைக்கு பஞ்சம் கிடையாது சாமி, என்கிட்ட கிருபைக்கு பஞ்சம் இல்லை. நீ எத்தனை முறை வந்தாலும் நான் கிருபையினுடைய ஊற்றம் இருக்கிற நித்திய கிருபையை நான் உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அந்த நித்திய கிருபையை கொடுத்தவர் எங்க இருக்கிறாருன்னு சொன்னா, நித்திய காலமும் உங்க கூட இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. என் கூட இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 நம்ம எல்லாருக்கும் மனப்படமா தெரிந்த வசனம், வாசிக்க வேணாம். ஆமா ஆமா ஆமா, பாருங்க. அப்ப நீங்களும் நானும் இவ்வளோ பாவம் செஞ்சு இவ்வளோ அக்கிரமம் செஞ்ச பிறகும் உயிரோடு இருக்கிறோம்ல, உண்மைதானே? 100% நீதிமான்னு சொல்லி வேதம் என்ன அழைச்சாலும் என்னை பத்தி எனக்கு தான் உண்மைதானே. அழகா நிற்கும் யார் இவர்கள்னு சொல்லிட்டு நான் தான் சொல்ல முடியும். ஆனா நீங்க அழகா இருக்கிறீங்களா அழகா இல்லையான்னு சொல்லி யார் சொல்ல முடியும்? இல்ல, அவங்கவுங்க வீட்டுக்காரர் தான் சொல்லணும், அவங்கவுங்க மனைவி தான் சொல்லணும். நான் நீங்க எப்படி இருந்தாலும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்மூலம் ஆகாமல் இருக்குதுப்பா என்னுடைய கிருபை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்ல போறாரு. கிருபன் நிறுத்திட்டு இருந்தா பரவாயில்ல, என்னுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அது எத்தர்னல்மா இருக்குதுப்பா, அது எட்டரட்டியா இருக்குது, அது நித்திய காலமா இருக்குது, அழியாம இருக்குது, குறையாம இருக்குது. அந்த இரக்கத்தை, முடிவில்லாத அந்த இரக்கத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். அப்ப நல்லா கவனிங்க, தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிற கிருபை அது நித்திய காலமும் இருக்கிறது. ஆமா, இப்ப பூமியில தேவனுடைய கிருபை இருக்குதா? ஆமா, அதை நீங்க பிடித்து கொண்டீங்க, சபைக்கு வந்துட்டீங்க. நிறைய பேர் அதை எட்ட வச்சு பார்த்துனுக்குறாங்க, அதனால அவங்க தூரம் இருக்கிறாங்க. தேவன் சொல்றார், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாவும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி என்னுடைய கிருபை இருந்தது, இன்னைக்கும் இருக்குது. இன்னும் ரட்சிப்புக்கு ஏங்கி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக காத்து கொண்டு இருக்குது, ரட்சிக்கப்பட்டு சபையில சேர போகிற ஜனங்களுக்காக காத்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்னும் ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு பிறகு நம்முடைய தலைமுறைகளும் சபையில இருக்க போறாங்க, அவர்களுக்கும் நான் கிருபையை கொடுக்க போறேன். உலக முடிவில் நான் ராஜாவை வரும் பொழுதும் அந்த கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல 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 கரங்கள் தட்டி. அப்ப தேவன் கொடுக்கிற நித்திய கிருபை அது அழிவு இல்லாதது. சரி, அப்ப கிருபை நித்திய, நான் ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். கிருபையும் நித்திய காலமும் இருக்கிற ஒரு காரியம். ஒரு மனுஷன் கிருபையை பெற்றுக்கொண்டான், தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டான். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பை பெற அவன் விரும்புறான். அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதுங்க? அந்த ரட்சிப்பும் நித்திய ரட்சிப்பு. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன். ஏசாயா 45:17 வாசிங்க. ஏசாயா 45:17. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் வெட்கப்படாமலும் தாங்காமலும் இருப்பீர்கள். ஆமா, நல்ல ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கிற ரட்சிப்பு கூட அதுவும் நித்திய காலமும் இருக்க போகிற ஒரு ரட்சிப்பு. ஆமென். ஏதோ ஒரு நாள் நான் தொட்டில இறங்கி தண்ணில முழுகி வெளியே வந்த ரட்சிக்கப்பட்டுட்டான் கிடையாது. தினந்தோறும் தேவன் உங்களை ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். நீங்க தினந்தோறும் உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி கொண்டே இருக்கிறீங்க. எது வரைக்கும்? நீங்க மரிக்கிற வரைக்கும். மரித்து எங்க போக போறீங்க? நித்தியத்துல போக போறோம். நித்தியத்துல போகும் போதும் தேவனுடைய ரட்சிப்புக்குள்ள இருக்க போகிறோம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு பூமிக்குரிய ரட்சிப்பு கிடையாது, அது பரலோக ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு விடுதலையோடு இருக்க போறீங்க. ஆமென். ஆண்டவர் சொல்ல, நீ வெட்கப்பட மாட்டாயா, நீ கலங்க மாட்ட. பூமியில தான் உனக்கு வெட்கப்படுகிற சூழ்நிலை, கலங்கக்கூடிய சூழ்நிலை. நீ ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய மனுஷனா வந்துட்ட பிறகு உன்னை சுத்தி இருக்கிறவனுடைய என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய சொந்தக்காரர்கள் பந்துக்கள் எல்லாம் உன்னை வெட்கப்படும்படிக்கு பேசுவாங்க தான், உன்னை குறை சொல்லுவாங்க தான், உன்னை திட்டுவாங்க தான். என்ன நீ போய் அல்லேலூயால சேர்ந்துட்டியா, நீயும் கெட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க நிறைய பேர்.
பார்த்துருக்கிறீங்களா? என்ன ஒருத்தர் பார்த்து கிடையாது. நீங்கள் ஒரு தடவை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பேசினே இருக்கும்போது அவர் சொன்னார், திரும்பி நான் சபை போய் சொன்னேன், என்னது சபைக்கு போயிட்டியா? என்னப்பா நீ எப்பப்பா கெட்டு போன? நல்ல பிள்ளையா இருந்தியாப்பா, நீ எப்போ கெட்டு போன அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் கெட்டு போனாதான் ஊறுகாயா மாற முடியும். பழமா இருந்தால் நீங்கள் சாப்பிடுவீங்களா? எலுமிச்சம் பழத்தை ருசிச்சு சாப்பிட மாட்டீங்க, அதுவும் கெட்டு போகணும். ஆமேன். நான் பாவத்துக்கு கெட்டு போயிட்டேன், அநியாயத்துக்கு கெட்டு போயிட்டேன், குடிக்கு கெட்டு போயிட்டேன். நான் குடிக்கல சொல்றேன். சிகரெட்டுக்கு கெட்டு போயிட்டேன், விபச்சாரத்துக்கு கெட்டு போயிட்டேன். ஆமேன். நான் குடிக்கு நல்லவனா இருந்தா என்ன பண்ணுவேன்? குடிச்சுன்னு இருப்பேன். அப்ப நான் கெட்டவனா ஆயிட்டேன், கெட்டு போயிட்டேன். அதனால ஆண்டவர் என்னை சேர்த்து கொண்டார். ஆமே, நல்ல கரங்களை தட்டுங்களேன். இங்க வசனம் சொல்லுது, இஸ்ரவேலோ, புறஜாதிகள் கிடையாதுங்க. இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்துட்டான். இப்ப ஆண்டவர் சொல்லு, இஸ்ரவேலோ உனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு கிடையாது. அது ஏதோ இலவசமா நீ கிடைச்சது, தேவனுடைய கிருபையினால கிடைச்சது நினைக்காத. அது நித்திய ரட்சிப்பு. அது என்னன்னைக்கும் உன் மேல உன் தலை மேல இருக்கும். அந்த ரட்சிப்புனால நீ ரட்சிக்கப்படுவ. மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும். இங்க தாங்க முக்கியம். அந்த சதா காலமும் வந்தா அது என்னதுங்க? நித்தியம். கரங்களை தட்டுங்க. அதுதாங்க சத்தியம். ஆமே, நல்ல கரங்களை தட்டுங்க. நித்திய காலமும் நீ வெட்கப்படவே மாட்ட. இனி ரட்சிக்கப்படுவதற்கு அவங்களும் கஷ்டப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க, போராடுறாங்க, முரட்டாட்டம் பண்றாங்க, கீழ்ப்படியாம போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அது உனக்கு நித்தியத்துக்கு இருக்க போகுதுப்பா. நீ கொஞ்சம் இடம் கொடு, நான் உனக்குள்ள வந்து உன்னை மீட்டுக்கொள்ள கொஞ்சம் இடம் கொடு. அப்போ உனக்கு வெட்கப்பட மாட்ட, நீ கலங்க மாட்ட, நீ கைவிடப்பட மாட்ட, நீ மோசம் போக மாட்ட, நீ வஞ்சிக்கப்பட மாட்ட. காரணம் என்னுடைய ரட்சிப்புக்குள்ள நீ மகிழ்ந்திருப்ப. நல்ல கரங்களை தட்டுங்களேன், நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்ப வசனம் சொல்லுது, இருளின் அதிகாரத்தில் இருந்து மனுஷனை மீட்டு, விக்கிரகத்தின் ஆளுகையிலிருந்து அவனை மீட்டு, தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி, இயேசு கிறிஸ்துவினுடைய உடன் பிறந்த சகோதரனாக, ஆமேன், நம்ம அவரோடு கூட பந்தியில கலக்க பண்ணுது பாருங்க, அது கூட தேவனோட ரட்சிப்பு தான். கரங்களை தட்டுங்களேன். அந்த ரட்சிப்பு நித்திய காலமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. ஆமேன். அந்த ரட்சிப்பை கொடுக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செஞ்சார். எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 5வது அதிகாரம் அதோட 8-9 கொஞ்சம் வேகமா படிக்கலாம். போதும். இப்ப அந்த நித்திய ரட்சிப்ப இயேசு கிறிஸ்து கொடுக்க போறாரு, உண்மைதான். ஆனா அதை எப்படி கொடுக்கிறதுக்கு முதல்ல அவர் தன்னை ஆயத்தப்படுத்தினாராம். வசனம் சொல்லுது, கீழ்ப்படிஞ்சாரு. ஆமேன். அவர் முதல்ல பட்ட பாடுகள், அப்பளப்பட்ட பாடுகள். நம்மலாம் சொல்றோம் பெரும்பாடுன்றோம்ல, அந்த பெரும்பாடெல்லாம் இயேசு தான் பட்டார். ஆமேன். யோபு பட்டதோ மத்த யாரு பட்டதோ பெரும்பாடு கிடையாது. ஏன்னா அவன் மனுஷன், பாவம் செஞ்சான். அதனால அவனுடைய பாடு எப்படி ஆச்சுங்க? பெரும்பாடா ஆச்சு. ஆனா பரிசுத்தர் பெரும்பாடை ஏற்றுக்கொண்டார்ல. பரிசுத்தர், பாவமே அறியாத தேவன் பெரும்பாடை ஏற்றுக்கொண்டார்ல. அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் அந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தனக்கு பின்னால தன்னுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ள போகிற அத்தனை பேருக்கும் நித்திய 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 ரட்சிப்பை அல்லேலூயா கொடுப்பதற்காக. நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க. அப்ப இந்த ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ள இலவசமா கிடைக்குது நம்ம சொல்றோம்ல. ஆனா அந்த இலவசமா கிடைக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கிரியை வேணும், அதுதான் கீழ்ப்படிதல். நீங்க கீழ்ப்படியலன்னு சொன்னா, நான் கீழ்ப்படியலன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டோம். இன்னைக்கு எதிர்த்து நின்று கொண்டிருக்கிற, முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிற, விதாண்டவாதம் பேசி கொண்டிருக்கிற, தேவையில்லாத குப்பையான கேள்விகளை கேட்டுக்கொண்டு அப்படிப்பட்ட இருக்கிற ஆட்களை போல நீங்களும் நானும் வாழ்ந்து இருப்போம். உங்களுக்கும் எனக்கும் தெரிந்தோ தெரியாமலையோ அந்த நேரத்தில் ஒரு கீழ்ப்படுதல் வந்தது பாருங்க. அந்த கீழ்ப்படுதல் வந்ததுனால இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறீங்க. நல்ல கரங்களை தட்டுங்க. அப்ப முதல்ல நித்திய கிருபைன்னு பார்த்தோம், ரெண்டாவது நித்திய கற்பனை பண்ணீங்க. அப்ப ரட்சிப்பு, ரெண்டாவது ரட்சிப்பு பார்த்தோம். சரி, ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையில ஒரு மனுஷன் வந்துட்டான். சபையில வந்து உட்காந்துக்கிறாங்க. வேற ரட்சிப்பு கிடைச்சா போதுமா? இப்ப அவங்க எதுல வளரணும்? வார்த்தையில வளரணும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்தாதான் அவங்க நல்ல புஷ்டி ஆவாங்க. ஆமேன். இப்ப சாப்பிட போற சாப்பாடு இல்லை, வேத வார்த்தைகள் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய சாப்பாடு. அப்போ நித்திய அப்பம் சொல்லுங்க. ஆமா, கிருபையை பெற்றுக்கொண்டா, ரட்சிக்கப்பட்டுட்டான். இப்ப அவன் டெய்லி வளரணும், அவனுக்கு அப்பம் கொடுக்கணும். ஆண்டவர் அப்பம் கொடுக்க போறார். எடுத்து வாசிப்போம். என்ன ஆகமும் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். டக்கு டக்குன்னு வாசிங்க. விரித்து தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுகளையும் அதன் மேல் வைப்பார்களாக, நித்திய அப்பமும் அதன் மேல் இருக்க கடவுது. ஆமென். அல்லேலூயா.
ஆமென். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து பேசும்போது அந்த மேஜையின் மேல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவருங்க சொல்றார். அந்த மேஜையின் மேல நீல துப்பட்டியை விரிக்கணுமா, தட்டுகளை, தூபகரண்டிகளை, கிண்ணங்களை எல்லாம் அதுல மேல வைக்கணுமா, வச்சுட்டு நித்திய அப்பம் அந்த மேஜையின் மேல இருக்கணும். நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம், மேஜை மேல சாப்பிடக்கூடியவங்க யாருங்க? நாய்க்குட்டிகள் தான் கீழே சாப்பிடும். மேஜையின் மேல இருக்கிறத சாப்பிடுது பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றாரு, நீல துணியெல்லாம் போடுப்பா, என் பிள்ளைங்க வந்து சாப்பிட போகுது, நல்லா டெக்கரேஷன் பண்ண. அந்த நீல துணி தான் நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது, ஆனா ஒரே ஒரு அர்த்தம் கிருபையை குறிக்குது. ஆண்டவர் சொல்ற, என்னோட பிள்ளைங்க மேஜையின் மேல வந்து சாப்பிட போறாங்க, அதுக்கு நான் அந்த பிள்ளைகளுக்கு தகுதியை கொடுத்துட்டேன். தகுதி எப்படி தெரியுமா? என்னுடைய கிருபையை கொடுத்துருக்கிறேன். அதனால அந்த பிள்ளைங்கள் மேஜை மேல சாப்பிட போறாங்க. அந்த மேஜை மேல நித்தியம் காலமும் அழியாமல் இருக்கிற அப்பங்களை நீங்க வையுங்க. அந்த நித்திய காலமும் இருக்கக்கூடிய அப்பம் என்னதுங்க? தேவனுடைய வார்த்தை. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. இப்ப அந்த வார்த்தை நம்ம அப்பம்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த வார்த்தை அப்பம் வந்து வார்த்தைன்னு சொல்லி பார்க்கிறோம். யோவான் எடுத்துக்கொள்ளுங்க, 6ஆம் அதிகாரம். யோவான் 6:32-33 டக்குன்னு வாசிங்களா. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். இப்ப நல்லா கொஞ்சம், வானத்திலிருந்து மன்னா கொட்டப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சு கொண்டாங்க இந்த மன்னா மோசே கேட்டதுனால தேவன் கொடுத்தாரு என்பதாக நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு மெஸ்ஸியாவை விட மோசே தான் ரொம்ப முக்கியமானவர். அப்ப எங்களுக்கு மோசே தான் எங்களை வந்து போஷித்தாரு, அப்படியாக்கம் வானத்திலிருந்து எங்களுக்கு மன்னாவெல்லாம் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் சொல்றாரு, அந்த அப்பம் மோசே மூலமா உங்களுக்கு கொடுக்கப்படல, அதுக்கு பதிலாக என் பிதாவும் வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறான். இப்ப அந்த மன்னா கூட வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு அப்பத்துக்கு கூட லிங்க் பண்றார் ஆண்டவர். புரியுதுங்களா? இப்ப இயேசு அவர்கள் மன்னாவை குறித்து பேசுறாங்க, இயேசு வந்து மன்னாவை குறித்து பேசல. இயேசு சொல்றார், அந்த அப்பத்தை உங்களுக்கு மோசே கொடுக்கல, வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு. அந்த அப்பத்தை தான் இப்ப நீங்க சாப்பிட போறீங்க, அல்லது சாப்பிட்டு இருக்கிறீங்க. அந்த அப்பம் என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்ல போறாரு. இப்ப சொல்றாரு, அந்த அப்பம் உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற, உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற. ரெண்டு அர்த்தம். முதல்ல உலகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வாழறதுக்காக, அவங்க வாழ்ந்திருக்கணும், ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக அந்த அப்பம் கொடுக்கப்பட்டது. ரெண்டாவது, உலகத்துக்காகவே ஜீவனை கொடுக்க போகிற ஒரு அப்பம். உலகத்துக்காகவே தன்னுடைய ஜீவனை ஒரு அப்பம் கொடுக்க போகுது. எந்த காலத்துல அப்பம் உங்களுக்காக எனக்கான ஜீவனை கொடுக்கும்? கொடுக்காது. அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்குது, அவர் சொல்றாரு, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் தான் கர்த்தராகிய தேவன் கொடுத்த மெய்யான அப்பம் என்று சொல்லிங்க கர்த்தர் சொல்றார். 58 வாசிங்க. 58 அதே யோவான் 36:58. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இது உங்கள் பிதாக்கள் புசித்து மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்ததாலே அந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்கிறார். ஆமா, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவேன்னு சொன்னாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட அப்பம் இருந்துச்சா கையில? எந்த அப்பமும் கையில கிடையாது, எந்த ரொட்டியும் கையில கிடையாது, இல்ல. அப்ப அவர் சொல்றாரு, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இந்த அப்பம் உங்க பிதாக்கள் சாப்பிட்ட மன்னாவை போல இல்ல. காரணம், அந்த மன்னா நிற்பதற்கு ஒரு காலம் உண்டு. மன்னா எப்ப இவர்கள் அறுவடை செய்து முதற் பலனை பெற்றார்களோ மன்னா நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய பிரயாசத்தினால அவங்க சாப்பிட்டாங்க. நம்ம ஒரு நாளைக்கு பார்ப்போம். அப்ப ஆண்டவர் சொல்ற, இது அந்த மன்னாவை போல அல்ல. அந்த மன்னாவை சாப்பிட்டாங்க, மன்னாவும் நின்று போச்சு, மன்னாவை சாப்பிட்டவங்களும் மரித்து போயிட்டாங்க. இந்த அப்பத்தை, எந்த அப்பத்தை? இல்ல, இந்த அப்பத்தை இயேசு சொல்றார், இந்த அப்பத்தை புசிக்கிறவனும் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லிட்டு ஜீவ அப்பம் நானே. நல்ல காரியங்களை தட்டுங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மன்னா நின்று போறதுக்கு ஒரு காலம் வந்து போச்சு, அதை சாப்பிட்டா அத்தனை பேர் தேவ தூதர்கள் சாப்பிட்ட சாப்பாடை சாப்பிட்டவனும் மரிச்சு போனான். ஆனா இந்த அப்பத்தை சாப்பிடுகிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஜீவ அப்பம் நான் தான். கரங்களை தட்டுங்க.
அப்ப ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு கிருபையினால ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தா அவன் இயேசு கிறிஸ்துவினால போஷிக்கப்படணும். ஆமென். வார்த்தையினால போஷிக்கிறோம். காரணம் வார்த்தை மனு உரு வானவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. வார்த்தை வெளிப்படும் போதெல்லாம் இயேசு வெளிப்படுறாரு. அப்ப அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துனால போஷிக்கப்படணும். அதுக்கு அந்த மனுஷன் சபைக்கு வரணும். அந்த வார்த்தை என்கின்ற அப்போ நித்திய காலமாவும் இருக்கும். அதனால தான் பாருங்க, சபை நடத்துற பாஸ்ட் வயசாகி செத்து போவாரு, சபையில இருக்கிறவங்க செத்து போவாங்க. சபை ஒரு நாளும் மரித்து போகாது. கரங்களை நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. தேவன் அநேகரை ஊழியக்காரர்களை எழுப்புவார். 4 காரியத்தை பார்த்துட்டோம், 3 காரியத்தை பார்த்துட்டோம், ஒரே ஒரு காரியத்தை பார்த்துருவோம். சரி, அப்படி அந்த மனுஷன் வந்து நித்திய அப்பத்தை சாப்பிட்டா அவன் எப்படி இருப்பான் சொல்லுங்க? அவன் எப்படி இருப்பான்? செத்து போடுவானா? ஆண்டவர் சொல்ல அவன் மரிக்கவே மாட்டான் அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நித்திய ஜீவன். ஆமே, நித்திய காலமா அவன் இருக்க போறான். நமக்கு தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டு நித்திய அப்பத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிற மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு மரித்தாலும் பிழைப்பான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் அவனுக்கு இந்த நித்திய ஜீவனை வச்சிருக்கிறேன். கரங்களை நல்லா தட்டுங்க, நல்லா கட்டுங்க. இந்த நித்திய ஜீவன் கூட உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது. காரணம் அது நித்திய காலமா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனால உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டது. கரங்களை தட்டுங்க. அதனால்தான் யோவான் 3:16 சொல்லுது, பிதாவாகிய தேவன் சொல்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன். வாசிக்க டக்குனு 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் ஆமென் ஜீவனை அடையும்படிக்கு ஆமென் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்துட்டாரு. இந்த நித்திய ஜீவனை பிதாவாகிய தேவன் இயேசு கிட்ட சொல்றாரு, அப்பா நான் நித்திய ஜீவன் நீதான், நீ யாருக்கெல்லாம் கொடுக்க போற? இப்ப ஏசு சொல்றாரு, என்ன யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்க போறேன். கரைகளை தட்டுங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு, பரிசுத்தமா இருக்கிறவங்களுக்கு, சபைக்கு வரவங்களுக்கு, காணிக்க போடுறவங்களுக்கு, தசம்பாகம் கொடுக்குறவங்களுக்கு, நன்மை செய்யறவங்களுக்கு நான் கொடுக்க போறேன்னு சொன்னாரா? இல்ல. பிதா கேட்கிறாரு, நீ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு பூமிக்கு போற. இயேசுவை பார்த்து பிதா கேட்கிற, கற்பனை பண்ணுங்களா, பரலோகத்தில் 2 பேருக்குள்ள ஒரு டயலாக் வருது. பெரிய மீட்பின் திட்டத்தை வச்சுட்டேன், என்ன பண்ணலாம்? ஏசு சொல்ல நான் போறேன். ஓகே, நீ போற, உங்களுக்குள்ள இது இருக்குதே, உங்கள்கிட்ட இந்த பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குதே, நீ இந்த ஆசீர்வாதத்தோட பூமிக்கு போறிய. பூமியில போனா அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை தெரியாது, இந்த ஆசீர்வாதத்தினுடைய மகிமை தெரியாது. நீ இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துன்னு போறிய, இயேசுவே நீ போறிய. கற்பனை பண்ணுங்க, அந்த ஆசீர்வாதம் என்ன? இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்குது? நித்திய காலமா அழியாம சதா காலமா என்றென்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது பாருங்க. அந்த தன்மை தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஜீவனா நிலைத்து இருக்குது. பிதா கேட்கிறார், இயேசுவே நீங்க போறீங்களே? இயேசு சொல்றாரு, நான் போறேன். நான் போன உடனே என்னை விசுவாசிக்கிறவன், என்னுடைய நாமத்தை விசுவாசிக்கிறவன், என்னை பார்த்து விசுவாசிக்கிறவன், என்னை பார்க்காம விசுவாசிக்கிறவன் அத்தனை பேருக்கும் நான் அந்த நித்திய ஜீவனை கொடுக்க போறேன். அல்லேலூயா. பிதா சொல்லிட்டாரு. ஆமென் 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 அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்திலும் பிரதானமான ஆசீர்வாதம், வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிலும் மேன்மையான வாக்குத்தத்தம் 3:16 நித்திய ஜீவன். கரங்களை தட்டி கொண்டு எழுந்து நில்லுங்களா.